இந்த வீடியோவில் ஈஸியான மெத்தடில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஏபிங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏபி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் அங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏ மேட்ரிக்ஸ் இருக்குங்களா, அப்போ அந்த ஏ மேட்ரிக்ஸை ஃபஸ்ட் எழுதிருங்க. அடுத்து பாருங்கள் பி மேட்ரிக்ஸ் இருக்குங்களா, அப்போ பி மேட்ரிக்ஸை செகண்டாக எழுதிருங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோவை வந்து நம்ம இங்கே எழுதணும். புரியுங்களா? இப்போ ஏ மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோ பாருங்கள், இதுதான் ஹரிசாண்டலாக இருக்கிறத ரோ. இப்போ ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் இங்கே எழுதலாம். இங்கே 6, இங்கே 5. அடுத்து பாருங்கள் செகண்ட் ரோ எழுதலாம். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய ரோவை இங்கே எழுதணும். இங்கே பாருங்கள் -3, 8 இங்கே எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்கள் பி மேட்ரிக்ஸினுடைய காலத்தை எழுதணும். இதுதான் பி மேட்ரிக்ஸ். செகண்டாக இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸினுடைய காலம் பாருங்கள், வெர்டிக்கலாக இருக்கிறத காலம். இங்கே பாருங்கள் 2, 4 இப்படி எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள் செகண்ட் காலத்தை இங்கே எழுதணும். செகண்ட் காலம் பாருங்கள் 3, -1 இப்படி எழுதிக்கணும். 3, -1 இப்படி எழுதுனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் நம்பரால் இந்த ஃபஸ்ட் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 6 2s என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம், 12. அடுத்து பாருங்கள் செகண்ட் நம்பரால் செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். 5 4s 20 + 20 கரெக்டுங்களா? எழுதிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 12 + 20 எவ்வளோ வரும் பாருங்கள், 32. அடுத்து இதே மாதிரி இந்த ஃபஸ்ட் நம்பரால் இந்த ஃபஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். 6 × 3 எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம், 18. 5 × -1 -5 வருங்களா? அப்போ 18 - 5 என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், 13. இதை எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பரால் இந்த ஃபஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். -3 × 2 என்னென்னு வரும் சொல்லுங்க பார்க்கலாம், -6. 8 × 4 8 4s எவ்வளவு, 32. அப்போ 32ல் 6 போச்சுன்னா எவ்வளோ வருங்க, 26. அதே மாதிரி இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பரால் இந்த ஃபஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 × 3 வந்து சொல்லுங்கள், -9. 8 × -1 -8 வருங்களா? இதை ஆட் பண்ணால் நமக்கு -17 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இங்கே பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்போ இங்கே என்ன இருக்கோ அந்த நம்பரில் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 32 13 இருக்குங்களா, அது ஃபஸ்ட் ரோவில் எழுதுங்க. இங்கே 32 13. அடுத்து பாருங்கள் செகண்ட் ரோவில் பாருங்கள் 26 -17 இருக்குங்களா, அது இங்கே எழுதுங்க. இது 26 -17 அவ்வளோதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இதே மாதிரி இப்போ கொடுத்தக்கூடிய ஒரு இந்த ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் அப்படியே வச்சுங்க. வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஃபைண்ட் பிஏ கண்டுபிடிங்க. ஏபிக்கு பதிலாக பிஏன்னு கண்டுபிடிங்க. இது வந்து ஹோம்ஒர்க்காக வச்சுங்க. பிஏன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பி மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டாக கொடுக்கணும், ஏ மேட்ரிக்ஸை செகண்டாக கொடுக்கணும். இதனுடைய ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரவணகுமார் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.